அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான எறா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு 1 கிலோ எறா தேவை. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிறைய தயிர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது 3ஐயும் போட்டு நல்லா பரட்டி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சம் லவங்கம், 2 பட்டை, ஒரு 4 தக்காளி பொடிசாக வெட்டினது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்குங்க. அப்புறம் நீங்கள் இப்போ பரட்டி வச்சுருந்த இறால இந்த மசாலாவை போட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் நிறைய மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூள்லேருந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நான் சொன்ன அளவு கரெக்டாக மசாலா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் கடாயில் எண்ணெயை ஊற்றி 2 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் நிறைய சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை வேக விடுங்க. அப்புறம் இந்த மசாலாவை கொட்டி ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி ஊற்றுங்க. ஏற்கனவே தயிர் ஊற்றுனதுனால நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். கருவேப்பிலையை போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரத்தில் 20 மினிட்ஸில் அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். கமகமன் ஸ்மெல் வருங்க. இப்போது சப்பாத்தி, தோசை, அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.